ஒப்படைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தொடர்ந்து கட்சியின் பொருளாளர் மருத்துவர் ஐயா பாரதி செல்வன் அவர்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை புரட்டி போட போகின்ற 2026 தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கப் போகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிலே பங்கேற்றிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1987 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு தலைவருடைய சுடுமலை பிரகடனத்திற்கு பிறகு ஃப்ரண்ட்லைன் நாளிதழின் செய்தியாளர் தலைவரை பேட்டி காண்கிறார். அப்போ தலைவரிடம் கேட்கிறார், நீங்கள் சுடுமலை பிரகடனத்திலே எங்களுடைய விடுதலை இலக்கை அடைய எங்கள் போராட்ட வடிவத்தை மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி இருக்கின்றீர்களே, ஆயுத போராட்டம் தொடரப் போகின்றீர்களா அல்லது வெகுஜன போராட்டத்தை முன்னெடுக்கப் போகின்றீர்களா என்று கேட்ட பொழுது, நாங்கள் வெகுஜன போராட்டத்தை தான் முன்னெடுக்கப் போகிறோம் என்று சொன்னார். அதைத்தான் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருடைய அழகு தமிழிலே, ஈழத்திலே ஆயுதம் மிச்சம் வைத்ததை இங்கே அரசியலால் செய்து முடிப்போம் என்று இந்த தேர்தல் களத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். 2026 தேர்தலிலே நாம் வெல்ல வேண்டும். திரும்ப திரும்ப போய் விளையாடிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இந்த தடவை விளையாட்டுல நம்ம ஜெயிக்கணும், வெல்லணும். அப்ப வெல்லணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தானா எதுவும் மாறும் என்பது பழைய பொய்யடா பழைய பொய்யடா என்று பட்டுக்கோட்டை பாடினானே, தானா மாறாது, நாம் தான் மாற்றணும். அதற்கு கடுமையாக உழைக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த பூத் லெவல் ஏஜென்ட் 2 அப்படின்னு சொல்றாங்கல்ல, வாக்கக முகவர் நிலை 2, அதுக்கு எல்லா கட்சிகளும் கொடுத்துட்டாங்க. நம்ம கட்சியில ஒரு தொகுதியிலையும் எவ்வளவு பேர் கொடுத்திருக்கோம் அப்படின்றத நினைச்சு பாருங்க. அதை முதல்ல முடிக்கணும். அதுக்கு தான் கடந்த ஓராண்டா செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு வாக்ககத்திலையும் கிளை அமைங்க அப்படின்னு சொல்றாரு. அது காரணத்தையும் சொல்லிட்டாரு. ஏன்னா பொதுமக்கள் நமக்கு வாக்களிக்க தயாராயிட்டாங்க. ஆனா வாக்களிக்க போகும் பொழுது அந்த வாக்குச்சாவடிக்கு வெளியில நம்ம கட்சியை சேர்ந்த ஒரு 10 பேர் நிக்கணும், உள்ளார 2 பேர் இருக்கணும். ஏன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மனநிலை இருக்கு. 10 பேர் வெளியில நின்னோம்னா இந்த கட்சி வெல்லும், ஓட்டு போடுவோன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். அது மட்டுமல்ல, தேர்தலுக்கு பிறகு நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நிக்கிறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியில் நமக்கு ஆள் இருக்கா அப்படின்ற உறுதியை அவங்களுக்கு ஏற்படுத்த முடியும். அதனால உடனடியா வாக்கு கிளை அமைங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இணையவழி உறுப்பினர்கள் நம்மள்ட்ட 4000-5000 பேர் இருக்கிறாங்க. அதை பகுதி பகுதியா பிரிச்சு தொலைபேசி வழியா தொடர்பு கொண்டு அந்த கிளை உறுப்பினர்களை நீங்க தேர்ந்தெடுக்க திருச்சியில முன்னாடியே பண்ணிருக்காங்க. இப்படித்தான் நாம் கிளைகளை அமைக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, நேரடியா போய் வீடு வீடா பாருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப செந்தமிழன் சீமான் சொல்றாரு. ஆனா எத்தனை தொகுதியில போய் பார்த்து இருக்கிறோம் அப்படின்றத உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது, ஒரு சிலருக்கு நேரடியா அழைப்புதல் கொடுக்கிறோம், ஒரு சிலருக்கு அஞ்சல் வழியா அனுப்புறோம். நேரடியா கொடுத்தவங்க நிச்சயம் வருவாங்க. ஏன்னா என்னுடைய இந்த 2 மாத வாக்கு சேகரிப்பு அனுபவத்துல சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டீங்க, எங்கள்கிட்ட 2 ஓட்டு இருக்கு, அதுல ஒரு ஓட்டை போட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. மனம் திறந்து உண்மையாவே சொல்றாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்லல. அதனால வீடு வீடா சென்று வாக்கு சேகரிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டாவது. மூணாவது, நம்முடைய உள்ளூர் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை அந்தந்த பகுதி ஆட்கள், பகுதியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் காணொலியா எடுத்து அதை வேட்பாளருக்கு அனுப்புங்க. அதை நம்முடைய அன்பு மகள் ஜெனிஃபர் மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நானும் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில பண்றேன். ஒரு 7-8 பிரச்சனைகளை கையில் எடுத்தோம். ஒரு கடைக்கு போறேன், சந்திக்கிறவர் சொல்றாரு, நீங்க சாலை பிரச்சனையை பத்தி ஒரு காணொலி போட்டீங்க, அடுத்த நாள் அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனவே நம்மால் இதில் தலையிட முடியும், சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துவது மேலும் வாக்குகளை பெற்றுத்தரும். எனவே அதையும் நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 4வதா மிக மிக முக்கியமானது, இந்த பிப்ரவரி 21 மக்கள் மாநாடு, மக்கள் விரும்பும் மாநாடு. அந்த பேரை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். சமீபத்தில் தேசிய தலைவர் அவருடைய உரைகள் அடங்கிய ஒரு நூலை படித்தேன். அதுல
விடுதலை புலிகளுடைய கலை இலக்கிய அமைப்புக்கு ஒரு நிகழ்வுக்கு அவங்க வாழ்த்துறை எழுதுறாங்க. அந்த வாழ்த்துறையில் அவங்க சொல்றாங்க, உலகத்துல எந்த விடுதலை போராட்டமும் தனித்து நின்று போராடி விடுதலையை வென்றதில்லை. மக்கள் பெரும் திரளாக அந்த விடுதலை இயக்கத்தின் பின்னால் எழுச்சியோடு அணிதிரளும் போதுதான் அது மக்கள் போராட்டமாக, தேசிய போராட்டமாக முழுமை பெறுகிறது. அப்போதுதான் விடுதலை அடையும் அப்படின்னு படிச்சேன். நான் வியந்து போயிட்டேன். அதே செயல்பாட்டை இங்கே செந்தமிழன் சீமான் அவர்கள் செல்கிறார். ஏன்னா அந்த மாநாடு அவர் நாம் தமிழர் கட்சி மாநாடு குறிப்பிடல, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அதுதான் அந்த தலைப்பு. அதை நல்லா உணர்ந்து பாருங்க. இது கட்சிக்காரர்கள் மற்றும் திரளுகின்ற ஒரு மாநாடு இல்ல, பொதுமக்கள் திரள்கின்ற மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அதுக்கு வழியை அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. உங்க சொந்தக்காரன், மாமன், மச்சான் எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உடனே பட்டியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டில் ஒரு திருமணம் வந்தா ஒரு மாதத்திற்கு முன்னால அழைப்புதல் அடிச்ச உடனே ஒரு நோட்டை எடுப்போம், சொந்தக்காரங்க பேரையெல்லாம் எழுதுவோம், அவங்களுக்கு எல்லாம் அழைப்புதல் கொடுக்கணும்னு. அதே மாதிரி நோட்டை எடுத்து நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னால் உறுதியாக ஒரு 10 பேர் அழைத்து வர முடியும், உறுதியாக முடியும். என்னுடைய உறவினர்களை கடந்த காலங்களில் மாவீரர் நிகழ்ச்சிகள்ல ஒரு 20,000 இல்ல 30,000 பேர் திரண்டிருக்கலாம். ஒவ்வொருத்தர் 10 பேரை கொண்டு வந்தா 3 லட்சம் பேரை நாம் திரட்ட முடியும். எந்த மாசுன்னு சொல்லி மாசை காட்டி இந்த ஊடகங்கள் ஒரு நடிகரின் பிம்பத்தை உயர்த்தி காட்டுகிறதோ அதை உடைக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் நாம் லட்சக்கணக்கில் திரள வேண்டும். அதற்கான வேலையை நாம் நாளை முதல் செய்ய வேண்டும். பல சந்தர்ப்பங்கள்ல நான் வேதனையை நொந்து போயிருக்கிறேன். உயிர் ஆதாரமான பிரச்சனைகள், ஆற்று நீர் உரிமை, அதற்கு கூட இந்த மக்கள் போராட மாட்டேன் என்கிறார்களே என்று நினைக்கும் பொழுது இதுதான் தமிழனுக்கு விதிக்கப்பட்டதோ விதியோ அப்படின்னு நினைச்சு நான் நொந்து போயிருக்கிறேன். அப்ப எல்லாம் பாரதியின் அந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வரும். முத்துக்குமார் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டானே அந்த முதல் 2 வரிகள், விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் தமிழ சாதியை எனக்குறையாயோ என்று கேட்டானே, அது எனக்கு நினைவுக்கு வரும். அப்ப இதுதான் விதி, இதை நம்ம மாற்ற முடியாது. ஈழத்தில் அளிக்கப்பட்டதை போல தமிழ்நாட்டிலும் இந்த தமிழர்கள் நாளைக்கு இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்காக போராடும் போது ஒன்றிய அரசின் ராணுவம் வந்து நம்மை அழிக்குமோ என்றெல்லாம் நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனால் வள்ளுவ பேராசான் சொல்கிறார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலையாது தாழாது உஞற்றுபவர் என்று. விடாமுயற்சியுடன் தளராமல் பணியாற்றுகின்ற ஒருவன் விதியையும் வெல்வான் என்று தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த விதியை வெல்லுவதற்கு வந்திருக்கிறான் செந்தமிழன் சீமான். அவரை போல நாம் உழைப்போமானால் உறுதியாக 2026 தேர்தலிலே நாம் வெல்ல முடியும். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியிலே 2026 தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி பெறப்போகின்ற வெற்றியை மாவீரர்களுக்கு நான் படையல் செய்வேன், காணிக்கை ஆக்குவேன் என்ற உறுதியை மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி உறவுகள் சார்பாக இங்கே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் மருத்துவர் ஐயா திருமால் செல்வன் அவர்கள்